கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நாகர்கோவிலை சார்ந்த செல்வன் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய அன்பு மகன் நல்ல ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் என் நாமத்தை அறிந்தபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சங்கீதம் 91:14. நீதிமொழிகள் 29:25 அவன் என்னை நம்பியிருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தரை நம்பியிருக்கிற அவர் நாமத்தை அறிந்த பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைப்பான். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். தகப்பான நாகர்கோவிலை சேர்ந்த அன்பு சகோதரர் செல்வன் அவர்களுக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறோம். அப்பா, விசேஷமாக அன்பு மகனுக்கு நல்லதோர் வேலையை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் நீர் அல்லவா? உம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, சத்துரு இனி உன்னை சேதப்படுத்த முடியாது. எல்லாரும் அப்படியே நம்புங்க. சத்துரு என்னை சேதப்படுத்த முடியாது. குறிப்பாக பிசாசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் சேதப்படுத்த முடியாது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. இன்றைக்கி அந்த வசனம் அத்தனை பேருக்கும் உரியது. இது எனக்குரிய வசனம்தான். இந்த வசனம் என் கூட தான் பேசியிருக்கிறாரு. இது எனக்கு தான் சொந்தம். யார் யாரெல்லாம் எடுத்துக்கொள்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த வசனம் சொந்தம். லூக்கா 10:19. இது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய அதிகாரம் பாருங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். சத்துரு உங்களை சேதப்படுத்த முடியாது. பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. குறிப்பாக உங்களுடைய தொழிலை சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய சரத்தை சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை சேதப்படுத்த முடியாது. இன்றைக்கி பிசாசுனுடைய நோக்கம் என்ன? உங்களை சேதப்படுத்தணும், உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை வருத்தப்படுத்தணும். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், ஆண்டவர் எனக்கு சத்துனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் பிசாசு சத்துரு என்னை சேதப்படுத்த முடியாது என்கிற எண்ணம் ஆழமாக உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வேதாகமத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16-17 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, சீரிய இராணுவம் எலிசா என்கிற தெய்வ மனுஷனுடைய சின்ன வீட்டை சுற்றிலும் குமிஞ்சிட்டு. எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண மனுஷனை காயப்படுத்துவதற்கு ஒரு பெரிய இராணுவமே சுற்றி இருக்குது பாருங்க. அப்போ எலிசா எவ்வளவு பெரிய ஒரு தெய்வ மனிதர். ஒரு இராணுவத்தை அனுப்பியிருக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு தெய்வ மனிதனை தூக்குறக்கு. இராணுவத்தாலையும் அசைக்க முடியல, இராணுவத்தாலும் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ கேயாசி, எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி காலையில் வந்து பார்த்தா வீட்டை சுற்றிலும் இராணுவம், குதிரை வீரர்கள் ஈட்டியும் ஆயுதத்தோடு நிற்கிறாங்க.
ஈவனுடைய கைகாலம் ஆடிட்டு அதில் ஒரு வேர்ட் சொல்கிறான், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வது, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வது. ஆனால் எலிசாவுக்கு தெரியும், அவங்களால எனக்கோ என் வேலைக்காரனுக்கோ எந்த சேதமும் ஏற்படுவது இல்லை. இப்போ சொன்னால் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம். கேயாசியுடைய கண்களை திறந்த பொழுது சுற்றிலும் இராணுவம், அக்கினி மயமான குதிரைகள் உள்ள இராணுவம், பரலோக இராணுவம். நான் சொல்லட்டுமா, பரலோக இராணுவத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறாரு. பிசாசு உங்களை சேதப்படுத்திட முடியுமா? முடியவே முடியாது. சீரியனுடைய இராணுவத்தை அப்படியே கண்மயக்கி இராணுவம் ஃபுல்லாக ராஜாவுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை சேதப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கள்ல, ஆனால் ஒரு காரியம் முடியவே முடியாது. பைபிளில் ஒரு வேர்டு இருக்குது, சங்கீதம் 41:5. நீங்கள் கட்டாயம் வாசிங்க. அவன் எப்பொழுது சாவான், அவனுடைய பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாய் காத்திருக்கிறார்கள். நான் சொல்லட்டுமா, என்னாகுமம் 23:23, உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பிசாசால் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் அழிஞ்சிடுவீங்க, நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு பிசாசு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறான். இல்லவே இல்லை. நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, மொர்தெகாய்ங்கிற தெய்வ மனிதருக்கு விரோதமாய் துஷ்ட சத்துரு ஒரு பிசாசு ஆமான் எழும்பி மொர்தெகாவை கொன்னணும்னு நினச்சான். நடந்தது என்ன? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். மொர்தெகாவை ஒரு சின்ன காரியத்தில் கூட ஆமானால் சேதப்படுத்த முடிஞ்சிச்சா? சேதப்படுத்தணும்னு நினச்ச ஆமானே மொர்தெகாவை குதிரை மேலே ஏற்றி ராஜா கனப்படுத்துகிற மனிதனுக்கு இவ்விதமாய் செய்யப்படுன்னு ஊர் ஃபுல்லாக பறைசாட்டினாங்க. அந்த நிமிஷத்துலேயே ஆமான் செத்துட்டான். அந்த வினாடியிலேயே கர்த்தர் மொர்தெகாயை ஆமானுக்கு மேலே கொண்டுட்டு போயிட்டார். உங்களுக்கு விரோதமாக பிசாசோ மனிதர்கள் எழும்புகிறாங்களா? ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எந்த பிசாசும் இவர்களை சேதப்படுத்தக்கூடாது, குடும்பத்தை சேதப்படுத்தக்கூடாது, பொருளாதார ஆசீர்வாதத்தை சேதப்படுத்தக்கூடாது. நீர் ஒவ்வொருவருக்கும் சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்கிற அதிகாரத்தை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.